கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மையக்குழு கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவிற்கு நீட் தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளதாக மாணவர்கள் புகார்கள் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களை மட்டும்தான் ஊடகங்களில் காட்டப்படுகிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிகமாகிவிட்டது. அமைச்சர் முத்துசாமியின் பொறுப்பு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை. ஆனால் அதை அவர் ஒழுங்காக செய்யவில்லை. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரவாயில்ல, போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு. போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார், இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு, இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டே நடத்தினார். பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி, மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார். எரிசாராயம்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, ஸ்பிரிட்னா என்னென்னு. இன்றைக்கி அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அண்ணா, கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்கள் எத்தனை கள்ளச்சாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து டாஸ்மார்க்கு மட்டும் பார்த்துக்கணுன்னா அது எப்படிங்கண்ணா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்? அதனால் முதலமைச்சர் சொன்னால், ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், 2 முறை நடந்திருக்கு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொதுவேற்றுக்கிறோம், ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா. அதனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை இல்லை. போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நடக்குது, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு தமிழக முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று கரு நாகராஜன் பேட்டி அளித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை திமுக கூட்டத்தில் இனியவன் என்பவர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சென்னை காவல்துறை இயக்குநரிடம் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் பால் கனகராஜ் ஆகியோர் புகார் கொடுத்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மத்திய நிதியமைச்சர் அவர்களை இனியவன் என்பவர் திமுக நிர்வாகிகள் இருக்கும் ஒரு கூட்டத்தில் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி புகார் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் விழுப்புரத்தை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் கள்ளச்சாராய புழக்கம் இன்னும் நிற்கவில்லை என்பதை காட்டுகிறது என்றும் கள்ளச்சாராய உயிரிழப்புகளை அரசு தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இனியவன் என்பவர் ஒரு திமுக நிர்வாகிகள் இருக்கிற கூட்டத்திலே, லியோனி போன்றவர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ரொம்ப தரம் தாழ்ந்து எந்த ஒரு சகோதரியையும் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 70 கோடி பெண்களில் எந்த சகோதரியும் பேசக்கூட வார்த்தையெல்லாம் ஒருத்தன் பேசுகிறான். அவன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்போ கடிதம் கொடுக்குறோம். அதே மாதிரி பாரத பிரதமர் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பரத்வாஜன் ஒருத்தன் அவன் ஒரு யூடியூப்பில் உட்காந்துட்டு அவனும் பொறுக்கித்தனமாக என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறாங்க. இவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுங்க ஐயா. இந்த மாதிரி நிறையா முறை நாங்கள் கொடுத்துருக்கோம் டிஜிபி ஆஃபீஸில். ஆனால் இனிமேல் டிஜிபி ஆஃபீஸை நம்பி எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் தோணுது. இதில் நடவடிக்கை எடுக்கலை, இவங்க 2 பேரையும் கைது பண்ணலன்னா. பஸ் டே கொண்டாடுவதற்காக மாநில கல்லூரி மாணவர்கள் டோல்கேட் பேருந்து நிலையத்தில் குவிந்ததை அறிந்து புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் அங்கு சென்றனர். அங்கு கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் ஏறி ஆடிப்பாடி ரகளையில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்தனர். சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 4வரையும் சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து 4 கத்திகள் சிக்கின. விசாரணையில் மாநில கல்லூரி மாணவர்களான தாம்பரத்தை சேர்ந்த பாலாஜி, பொன்னேரியை சேர்ந்த இசகியல், எட்வின் பால் மற்றும் ஜனகன், கவரப்பேட்டையை சேர்ந்த குணசேகரன் என்பது தெரியவந்தது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் கத்திகளை பறிமுதல் செய்தனர். அதேபோன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் நேற்று காலை ஓபன் டே தலைப்பில் பேனர் மற்றும் மாலையுடன் கல்லூரிக்குள் நுழைய முயன்றனர். இதற்கிடையில் முன்னதாகவே கல்லூரி நிர்வாகம் பிரதான நுழைவாயில் கதவை பூட்டியது. நுழைவாயிலில் குவிந்த மாணவர்கள் சில மணி நேரம் கோஷங்களை எழுப்பிய பின் கலைந்து சென்றனர். கல்லூரி துவங்கிய முதல் நாளை பேருந்தில் மாணவர்களின் அட்டகாசம் பல இடங்களில் பயணியரிடையே அவதி
அவதியை ஏற்படுத்தியது. கோடை விடுமுறைக்கு பின்பு கல்லூரி 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் நேற்று துவங்கின. ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரி துவக்கத்தில் தடையை மீறி மாணவர்கள் பஸ் டே கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு 23 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வளையபாளையம் பகுதியில் வசித்து வந்த 17 வயது சிறுமியை பல்லடம் மாதாப்பூர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு பாலியல் தொல்லை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கு திருப்பூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி விசாரணையை முடித்து வழக்கில் கைதான மகேஷ்குமாருக்கு 23 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 7,000 ரூபாய் அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். நண்பர்கள் மீது புகார் கொடுத்த பெண்ணின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை வாளால் உடைத்து மிரட்டல் விடுத்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கூசாலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லத்தாய். இவரது வீட்டின் அருகே இருந்த தெருநாயை அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார், சோலைராஜ், கோவில்பட்டி ஊரணி தெருவைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகியோர் சேர்ந்து அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்லத்தாய் தட்டி கேட்டதால் அவரையும் அவதூறாக பேசியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து செல்லத்தாய் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் செல்லத்தாய் வீட்டிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். அந்த தெருநாய் பலரையும் கடித்ததால் அடித்துக் கொன்றதாக கைது செய்யப்பட்ட மூவரும் விசாரணையில் தெரிவித்தனர். இதையடுத்து 3 பேரையும் போலீசார் எச்சரித்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டு 3 பேரின் நண்பரான கூசாலிப்பட்டியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் எப்படி என் நண்பர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என கூறி செல்லத்தாய் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை வாளை கொண்டு உடைத்து செல்லத்தாயின் குடும்பத்தாரையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்லத்தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சுந்தரை கைது செய்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.